அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லாம் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று நாம் 7 வெள்ளி ஜெபத்தின் 4ஆம் வெள்ளிக்குள் வந்திருக்கிறோம். முதல் வெள்ளியில் உள்ளுக்குள்ள வேதனையை பார்த்தோம். 2ஆம் வெள்ளியில் துரோகமும் தனிமையும் பார்த்தோம். 3ஆம் வெள்ளியில் அநியாய விசாரணையையும் பொய் குற்றச்சாட்டையும் பார்த்தோம். இன்று 4ஆம் வெள்ளியில் இயேசு அனுபவித்த உடல் வேதனையை, அடிதடியையும் அவமானத்தையும் நினைவு கூறப் போகிறோம். இயேசுவை விசாரித்த பிறகு அவரை ரோமா சிப்பாய்களிடம் ஒப்படைத்தார்கள். அங்கதான் வலி வெளிப்படையாக ஆரம்பிக்கிறது. கசை எடுத்து அடிக்கிறார்கள். ஒவ்வொரு அடியும் உடலை கிழிக்கிறது, ரத்தம் வடிக்கிறது. அவர் எந்த குற்றமும் செய்யாதவர், ஆனாலும் ஒரு குற்றவாளியைப் போல நடத்தப்படுகிறார். இந்த காட்சியை நாம் மத்தேயு புத்தகம் 27ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அடிதடியோடு நிற்கவில்லை. சிப்பாய்கள் இயேசுவை கேலி செய்கிறார்கள். ராஜாவா இருக்கிறாய் என்றால் இதோ கிரீடம் என்று சொல்லி முள்ளு கிரீடத்தை தலையிலே வைக்கிறார்கள். அந்த முள்ளுகள் தலையை குத்தி ரத்தம் வழிய ஆரம்பிக்கிறது. ராஜாவுக்கான மரியாதை இல்லை, அவமானம்தான். முகத்திலே துப்புகிறார்கள், அடிக்கிறார்கள், சிரிக்கிறார்கள். தேவனுடைய குமாரன் மனிதர்களின் கேலிக்கு ஆளாகிறார். இந்த வலியை பற்றி பைபிள் முன்பே சொல்லியிருக்கிறது. அவர் நமது குற்றங்களுக்காக காயப்படுத்தப்பட்டார், நமது அக்கிரமங்களுக்காக நசுக்கப்பட்டார் என்று எசாயா புத்தகம் 53ஆம் அதிகாரம் சொல்கிறது. இது தற்செயலா நடந்ததில்லை. நம்ம ரட்சிப்புக்காக தேவன் முன்பே திட்டமிட்ட துன்பம். 4ஆம் வெள்ளியில் நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இயேசு இந்த அடிதடியையும் அவமானத்தையும் அமைதியாக ஏற்றுக்கொண்டார். அவர் சக்தி இல்லாதவர் இல்லை. ஒரு வார்த்தையிலே எல்லாரையும் நிறுத்த முடியும். ஆனாலும் அவர் பேசவில்லை. ஏனென்றால் அவர் தம்முடைய உடலை நம்ம சுகத்துக்காக உடைத்து கொடுத்தார். அவர் பட்ட காயங்களினாலே நமக்கு சுகம் என்ற வசனம் இதைத்தான் சொல்கிறது. நம்ம வாழ்க்கையிலேயும் சில நேரம் இப்படித்தான். வார்த்தையால் காயப்படுத்தப்படுவோம், அவமானப்படுத்தப்படுவோம், நியாயமில்லாத முறையில் நடத்தப்படுவோம். அந்த நேரத்திலே 4ஆம் வெள்ளி நமக்கு சொல்லுற செய்தி என்னன்னா, தேவன் நம்ம வலியை வீணாக்க மாட்டார். இயேசுப்பட்ட ஒவ்வொரு அடியும் நம்ம ஆசீர்வாதமாக மாறியது போல நம்ம வலியையும் தேவன் அர்த்தமுள்ளதா மாற்ற வல்லவர். இந்த வெள்ளியில் நாம மனசுல வைக்க வேண்டியது, இயேசு உடலிலே அடிபட்டார், நாம உள்ளத்திலே சுகம் பெறணும்னு. அவர் அவமானப்பட்டார், நாம மரியாதை பெறணும்னு. அவர் ரத்தம் சிந்தினார், நாம சுத்தமாக்கப்படணும்னு. 4ஆம் வெள்ளி நமக்கு வேதனை மட்டும் நினைவுபடுத்தவில்லை, சுகத்தையும் நம்பிக்கையையும் நினைவுபடுத்துகிறது. இப்போ நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, 4ஆம் வெள்ளி நாளிலே அடிதடியையும் அவமானத்தையும் ஏற்றுக்கொண்ட இயேசுவை நினைத்து உம்மிடம் வருகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே ஏற்பட்ட காயங்களையும் அவமானங்களையும் உம்முடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுப்பட்ட காயங்களினாலே எங்களுக்கு சுகம் உண்டாகட்டும். உடலிலோ மனசிலோ உள்ளத்திலோ இருந்த எல்லா வலியையும் நீர் சுகமாக்கும். எங்களை அமைதியிலும் விசுவாசத்திலும் நிலைநிறுத்தும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த 4ஆம் வெள்ளி செய்தி உங்கள் உள்ளத்தை தொட்டிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வார்த்தை இன்னொருத்தருக்கும் ஆறுதலாக இருக்கட்டும்னு ஷேர் பண்ண மறக்காதீங்க. 7 வெள்ளி ஜெபத்தின் அடுத்த செய்தியான 5ஆம் வெள்ளியை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேவன் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.